ஆசையை கெடுப்பாட மாணவம் போக்கிடும் அருள்நாதம் So உங்களோட தீங்குலையாயிரு அப்படி அப்படி உங்களூரி குண்டமல்லி மாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை கொட்டமல்லி ஹோ அப்படி ஹை ஹை பொள்ளாச்சி போல அப்படி ஆயலும் ஆயலும் ஆயலங்கடி ஆயலும் தோழி என்னதான் வரட்டினாலும் ஒரு குறை கூட போக மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்? ஞான பறவைகள் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம். ஆமாங்கம்மா. இந்த இடத்துக்கு யார் வருவா? அம்மா யாரும் எனக்குள்ள பேசி காகிதத்தை போட்டு போயிட்டாங்கம்மா. பலவிதமான பெயர்கள்லாம் வருவாங்க. ஆமாங்க. முக்கியமான முனிவர்கள்லாம் வருவாங்க. கண்டிப்பாக. அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? வந்தா வணங்கி விட்டு உங்களை அழைக்கணும். நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடணும். கண்டிப்பா. போலாமா? போயிட்டு வாங்க. வணக்கம். யார் நீங்க? மண்டமேல வரவிருப்பது வந்தமிழ்நாடு. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே அண்டே. எல்லாமே கேள்விக்குறிதான். ஆமா. இந்த நாட்டுல எதுவுமே உண்மையா தெரியல. உண்மைதான். காயமே இது பொய்யடா, வெறும் காட்டடந்த பையடாண்டா. அப்ப உடம்பே பொய்யாக இருக்கின்ற பொழுது ஏன் நான் மெய்யென்று உமக்கு புரியவில்லை. இல்ல, பேதை மனம் சந்தேகப்படுகிறது. அப்படி கிடையாதுங்க. சுவாமியிலே பல வகை சாமி உண்டு. உங்க நாட்டுல பல வகை உண்டோ? ஆமாங்க. எத்தனை வகை? கோவில்ல பூஜை செய்யக்கூடிய சாமியார் உண்டு. ஆமா. பொண்டாட்டி சொல்லதாங்க முடியாம இமயமலை நோக்கி போற சாமியார் உண்டு. காசிக்கு போகும் கண் சன்னியாசின்ற அப்படி ஒரு சாமி உண்டு. அது போல அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் கைவிடப்பட்டு ரோட்ல தெரியல பல வகை சாமியார் உண்டு. சரி. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சாமியார் எந்த வகை சாமியார்னு தெரியல. அதெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் மனம் நொந்து தெரியக்கூடியவர்கள்.
மனம் நொந்து தெரியக்கூடியவர். மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்றான். என்னுடைய மனம் செம்மையாக இருந்து எல்லாத்துக்கும் பொதுநல தொண்டனாக விளங்கக்கூடியவன் நான். நீங்க? ஆமா. உங்க பேரு? நாரதர் என்று எல்லோரும் அழைப்பார்கள். நாரதரா? ஆமா. நீங்க தானா? ஆமா. உண்மையிலே? உண்மையிலே, சத்தியமாக, நிச்சயமாக. சந்தேகப்படுகிறேன். இன்னைக்குதான் சாமி உங்களை உயிரோடவே பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஓவியத்திலே வரைபடத்திலையும் பார்த்திருக்கேன். ஓஹோ, சித்திரத்தில் பார்த்திருக்கேன். ஆமாங்க. நாரதர் நீங்க என்ன வேலையா வந்தீங்க? நல்லது செய்யலாம்னு வந்தேன். நல்லதுண்டா? எதுவும் வானக்கால தோன்றது கூப்பிட்டாங்களா? நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தான் நான் வந்தேன். நான் காவல் காக்க வந்தேன். நான் இந்த காவலை விட ஒரு கருத்தை சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். எதை? கருத்தை சொல்லலாம் என்று வந்திருக்கேன். கருத்தை சொல்றது? ஆமாம். கருத்துண்டா என்ன கருத்து? பல வகை கருத்து உண்டு. காவலுக்கு கருத்து. காவலுக்கு கருத்து. திணை காத்து திணை காக்கும் பெண்களுக்கு துணை காவல் புரியும் தாங்கள். நான் தான். பொம்பளைய காக்குறிய? பொம்பளைய காக்குறேன். நான் மாமாவா? பாதுகாப்புக்கு இருக்கீங்க. அதுக்கு தானே வந்திருக்க. பாதுகாப்புக்கு இருக்கேன். எதுக்கு பாதுகாப்பு? பெண் காப்புகளுக்கு அவளுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு என்றால் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா நாவிலே சரியாக உரையாட வேண்டும். கண்டிப்பாக. அப்ப நாவுக்கு உரை இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஆமா. உன் மேனியிலே எந்த ஒரு நோயும் தொடாமல் இருக்க வேண்டும் என்றால் மேனியில் உரை போட வேண்டும். கண்டிப்பாக. அவர் எப்படி சாமானுக்கு உரை போட்டார் போட்டிருக்காருல்ல, அது போல நீயும் உரை போட்டால் தான் சரியாக இருக்கும். உரை ஓடலாம். ஆஸ்பத்திரியில போனேன், ஒரே கூட வேற எவனா எடுத்துட்டு போயிட்டான். அப்படி எங்கன வைத்தீர்? அதே ஒரேயத்தை வேற யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கவனமாக வைக்கணும். சரிங்க சரி. இப்ப எதையுமே இந்த நாட்டுல நம்பி வைக்க முடியல. போக உடனே போயிருது. ஆமாங்க. அதனால என் பேர் நாரதன் என்று சொல்லிவிட்டேன். நாரதன். தாங்கள் பேர் என்ன? என் பேரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வச்ச பேரு. என்ன புதுமையாக இருக்கிறது. அப்பாவும் அம்மாவும் எதுல வச்சாங்க? வாயில வச்சாங்க. யார்? வாயில வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? வாயில வைக்கும் போது இணைச்சிச்சு. உப்பு கறிக்கலையா? இல்ல, உப்பு கறிக்கல. ஓஹோ, அப்படி எப்படி வாயில வச்சாங்க? வாயை இறைச்சிக்கிட்டு வச்சாங்க. இல்லங்க, வாயில வச்சீங்களே, எதை வச்சாங்க? எவ்வளவு பெருசா வச்சாங்க? சிறுசா இருந்ததா பெருசா இருந்ததா? சீனி தண்ணியை தொட்டு வாயில வச்சு பேர் வச்சாங்க. அந்த பேர் தான் என் பேர். சீனி தண்ணியை தொட்டு வாயில வைக்கும் பொழுது நீங்க எதை பாத்தீங்க? எதை பார்த்தேன்னா வானத்தை பார்த்துக்கிட்டு வாயை திறந்து. உங்களுக்கு எப்படி வச்சது தெரியும்? வச்சது வாயை இணைச்சிச்சுல. இல்ல, அது வச்சது இனிப்பு. இனிப்பு என்பது அந்த தன்மையில எந்த பருவத்துல தெரிஞ்சது? எந்த பருவத்துல இருந்து? குழந்தை பருவத்துல. ஆமாங்க. அப்ப குழந்தை பருவத்துல ஒருவருக்கு பேர் வைக்கின்ற பொழுது சீனி தண்ணியை தொட்டு வாயிலை வைத்து பேர் சூட்டுவார்கள். ஆமாங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு? பருவம் தெரியாத பருவம் அல்லவா? அறியாத பருவம் அல்லவா? அது எப்படி தெரிஞ்சது? ஆனா எல்லாரும் சொல்ற பேர் யாரே வச்சிருக்காங்க வாயில? இல்ல, வச்சத சொல்லிருக்காங்க, நீ தெரிஞ்சிருக்க. அப்படி எல்லாம் கிடையாது. எங்க அப்பா சொன்னாரு. அதத்தான் சொன்னதுனால தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க. தவறு இல்ல. எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மேனா? எங்க அப்பனை பார்த்தது மாதிரியே சொல்லுகிறியா? ஆட நொக்காலும் இந்த வாரமே கடைசியில பிரம்மேன் தானா? இதை முன்ன கூடியே சொல்லியிருந்தா இவ்வளவு விசாரணை தேவைதானா? ரூபா பிரம்மேனா தேர்ந்திருக்காப்ல கடைசியில. அந்த வாரு கொடுமை தானா? முன்ன கூடியே சொல்றது இல்லையா? அப்போ நீ எப்படி எங்க அம்மா? நல்ல மனுஷனுக்கு பிள்ளை வந்திருக்காரு, தேன்றாட்டு மண்டை மாதிரி. எப்படிப்பட்ட தங்கமத்த வய உங்க அப்பா மனுஷன்? அப்படி மனுஷனுக்கு என் மண்டைய பார்க்காத, என்கிட்ட இருக்கு தொண்டைய பாரு. அதே அப்பா, அதை விட கெண்டைய பாத்துறாத தம்பி, பயந்துருவேன். அதெல்லாம் போக மாட்டேன். அந்த அளவுக்கு என்கிட்ட திறமை அதிகமாக இருக்கு. நீங்க பிரமை தானே? ஏமா ரோமக்கட்டு அதிகமா இருக்கு. ஆமா, சரி. கெண்டைய பாத்துறான். சரிங்க. ரொம்ப சொந்தக்கார நீங்க, நம்மளுக்கு நெருங்கிய சொந்தக்கார. அவ்வளவு சொந்தம் நம்மளுக்கு உங்களுக்கு. எனக்கு உமக்கு என்னையா சொந்தம்? ரொம்ப சொந்தம். உங்க அப்பா வந்து எனக்கு மச்சினை வேணும், நீங்க எனக்கு சொந்த மருமை. எங்க அப்பா மச்சினை வேணும்? ஆமா, உண்மைதான். எப்படியா சொல்றீங்க நீங்க? ரொம்ப நெருக்கமான ஆளு. அவ்வளவு சொந்தம், சும்மா கிடையாது. வினோதமான உலகத்திலே விதவிதமான பைத்தியம் கேள்விப்பட்டிருக்கேன். சரி. ஆனா இப்பதான் உண்மையான பைத்தியத்தை நான் பாக்குறேன். எப்படி சொல்றீங்க? எங்க அப்பன் சாதாரணாரா? எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணவன் எங்க அப்பன். அவன் அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாது. நான் பார்த்தேன் 3 நாளைக்கு முன்னாடி. மாமேன்னு சொன்னா எனக்கு எப்படியா? 3 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவை பார்த்தேன். எங்கேயா பார்த்த? 3 நாளைக்கு முன்னாடி மேலூர் ஒயின் ஷாப்ல ஒரு ஓட்டு வாங்கி ஆளு கட்டிங்கதே அடிக்கிறோம். மிச்சர் பாக்கெட் இல்லாம குடிக்க மாட்டோம்டாப்ல. நார்த்தக்கா ஊரு வாங்கி கொடுத்தா நக்கிக்கிட்டே ஊரு போயிட்டாப்ல. வேணும்டா போய் கேளுங்க. சாராயத்தை குடித்ததுனாலதான் உடம்பெல்லாம் சாராக ஆஞ்சி விட்டதோ? அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டான். சாரா போயிருச்சு ஐயா, நிறைய. அதனால வேண்டாம். எங்க அப்பா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்புறம் இந்த உலகத்தில் உள்ளவரை பார்த்து நீ சொல்லுகிறீர் கழுதைக்கு பேர் முத்துமாலை. ஆமா. அப்ப கழுதைக்கு பேர் முத்துமாலைன்னு வச்சாலும் அது முத்துமாலை ஆகிருமா? கழுதைதான். நாயை கூட்டு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது மாதிரி பிரம்மை என்பது வேறு, நீ சொல்ற பிரம்மை வேறு, நான் சொல்ற பிரம்மை வேறு. அப்ப உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? எங்க அப்பா உலகத்தை படைச்சவன். 14 லோகத்தை படைச்சவன் யாருன்னா எங்க அப்பா தான். எல்லாத்தையும் படிக்கக்கூடிய, எல்லாத்தையும் படிச்சது. மண்ணை படிச்சது யாரு? எங்க அப்பா தான். விண்ணை படிச்சது எங்க அப்பா தான். புல் பூண்டு பூச்சிகள் எல்லாத்தையும் படிச்சது. எண்ணெயை படிச்சது எங்க அப்பா தான். எண்ணெயை படிச்சது எங்க அப்பா தான். எண்ணெயை படிச்ச உங்க அப்பாட்ட எங்க அப்பா அங்க வெளிநாடு போயிட்டாரா? தேவையில்லாத எங்க குடும்பம் சண்டையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அத வந்து உங்க அப்பனை தான் பார்த்து கேட்கணும். ஏப்பா
நாரதர் வந்து இப்படி சொல்றாரே நீங்க எங்க ஒண்ணு அந்த ஆளத்தான் கேட்க ஏதாவது எங்கப்பா இருக்கீங்க உங்கப்பா எப்படி பதக்கி போச்சு ஒரு விஷயம் சொல்லுவார்கள் ஒரு குழந்தை உண்டாக வேண்டும் என்றால் 5 பூதம் இருக்கணும் எப்படி நீர் இப்ப அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் அண்டம்னா உலகம் உலகத்துல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இருக்கல 5 பூதம் இருக்கல அதே போல மனித உடலுக்குள்ளே 5 பூதம் இருக்கிறது எப்படி நீர் சரி நீர் சத்து இருக்கா இல்லையா இருக்குல்ல நெருப்பு சூடு இருக்கா இல்லையா காற்று இருக்கா சுவாசிக்கிறோம் இல்லையா அப்ப நீர் நெருப்பு காற்று பஞ்ச இது மூணாச்சா ஆமாங்க விண்ணு ஒரு முகம் மண்ணு ஒரு முகம் விண்ணு என்பது சிரசு சரி பாதம் என்பது மண்ணு 5 பஞ்சபூதம் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியும் அப்ப உங்க அப்பா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு செஞ்சா உங்க அம்மாவை சரி யாருக்கும் தெரியாமல் இந்த 5 பஞ்சபூதத்தை உற்பத்தி பண்ண எங்க அப்ப யாருக்கும் தெரியாம தெரிஞ்சு செஞ்சது உங்க அப்ப தெரியாமல் செய்தது எங்க அப்ப ராத்திரி 1 மணிக்கு மேல வருவாப்புல போல ஒப்பன் எப்ப செஞ்சா யாருக்கும் தெரியாம ஒப்பன் செஞ்சதுக்கு பிறகுதான் எங்க அப்பனே செஞ்சான் எப்படி சொல்றீங்க ஏன்னா நீர் இல்லை என்றால் உலகம் உற்பத்தி ஆகாது சரி நீரை பாய்ச்சினவன் எங்க அப்பன் விதைய போட்டவன் எங்க அப்பன் விதைய போட்டவன் எங்க அப்பன் உங்க அப்பா ஆமாங்க அப்ப 2 பேரும் கூட்டணி சேர்ந்து அடிச்சிருந்திருக்காங்க எதுலயுமே தெரியுது எதுலயுமே வந்து ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் கூட்டமா சேர்ந்தா தான் சரியா வரும் உங்க அப்பா எங்க இருந்து விதை போடுறாரு ஒரு தோப்பாகுமா ஆகாதுல இப்ப இவங்கள நம்ம சரி வருமா வராதுல கூட்டம் எல்லாம் சேர்ந்தா தான் சிலைச்சிருக்கும் கண்டிப்பா இந்த கூட்டத்தை விட அந்த கூட்டம் தான் நல்ல கூட்டம் உண்மைதான் அது நிலைச்சு நிக்கணும் ஆமா அதுக்கு நம்ம பாடுபடணும் இருக்கட்டும் எங்க அப்பா பேரு வந்து பிரம்மா எங்க அம்மா பேரு வந்து கலைவாணி எங்க பாட்டி பேரு வந்து மகாலட்சுமி உங்க பாட்டி பேரு எங்க பாட்டி பேரு சிவகாசி ஜெயலட்சுமி சிவகாசி செயல் ஆமா என் பாட்டி பேரு வந்து என் பாட்டன் பேரு மகாவிஷ் உங்க பாட்டன் பேரு எங்க பாட்டன் பேரு வீரனே ஏதோ ஒரு அண்ணே விடு தப்பு இல்ல ஆகையினாலே நான் வருகின்ற பொழுது தாங்கள் அம்மா பேரு என்ன எங்க அம்மா பேரு நங்கை மோகினிங்க நான் வருகின்ற பொழுது ஆலோலம் சோ என்று ஒரு அருமையான கானம் அது ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க யார் அவர் ஒண்ணு என் தங்கச்சி சரி இன்னொன்னு நம்மாளு டேய் நம்மாள்ட ஏன் கூட சேர்க்கிறேன் ஏன் 6 மாசம் கூட்டு போயிட்டு 200 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிடுங்க ஏன் ஆளுங்க அப்ப நீ பெண்களுக்கு காவல் சரி தந்த வேலை தான் பாக்குறியா பாதுகாப்புக்கு இருக்கு அந்த வேலை ஒண்ணுதான் பார்க்கல அட நாராயணா இருக்கட்டும் பரவாயில்ல அவள் யாரு ஏழுங்க அதான் இல்ல உங்க ஆளுதான் ஆமா அவ திருமணம் ஆயிருச்சா திருமணம் ஆகல இப்பதான் வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி அண்ணே என்ன உங்க ஆத்தால எங்க ஆத்தாலும் கூட பிறந்த பொருளாக பேசுவது நீ அண்ணன்னு சொல்லலாமா அப்புறம் நீ பார்த்து நீங்க கொஞ்சம் வயசுல சரி பையா சரி சரிங்க ஐயா அப்படி சொல்லு சரி பெண்களுடைய லட்சணத்தை பார்க்க வேண்டும் ஓக எப்படி நீ சொல்ற பொம்பளைக்கு லட்சணம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்க்கலாமா எப்படி பார்க்க போறீங்க வந்தா பாத்துறலாம் பார்த்து என்ன பண்ண போறீங்க லட்சணத்தை என்ன காரணம்னா ஏறு நெத்தி சூரந்தலன்னா இவளுக்கு ஏறு நெத்தியா இருந்தா நிச்சயமா நீ கல்யாணம் பண்ணிடாத சரி உன் குடும்பம் குட்டி வச்சவரா போயிடும் அடேப்பா சூரந்தலையா இருந்துச்சுன்னா சுத்தப்படாது சரி குடும்பம் விளங்காது இந்த வகையில அவளுக்கு நல்ல தலையா இல்ல சூரந்தலையா இல்ல நெத்தியா நெத்தி ஏறு நெத்தியா இல்ல கண்ணு பொந்துக்கண்ணான்னு கொஞ்சம் வர விட்டு பார்த்தாத்தான் தெரியும் கந்து வந்து அவ்வளவு ஒரு அழகான கண்ணு அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே அந்த பிள்ளைக்காக ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ஆரம்ப காலத்துல 1900 சில்லறையில அவ்வளவு ஒரு அழகான பாட்டு என்ன கண்ணழகு சிங்காரிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பாட்டு முடிவுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டு இந்த பிள்ளைய பார்த்து வர்ணிச்சு பாடினது அந்த பிள்ளைக்கு ஒப்பான பாட்டுன்றிய ஆமா சரி பரவாயில்ல இருக்கட்டும் உங்க தங்கச்சின்னு சொன்னீங்கல்ல கூட பிறந்தவளா பிறவாதவளா கூட பிறவாதவள் கூட பிறவாதவள் எப்படி தங்கச்சி என்று அழைக்கிறீர்கள் ஐயா அண்ணன் தம்பி 7 பேர் அப்பாவோட மொத்தம் 8 பேர் காட்டுக்கு வேட்டைக்கு போய்க்கிருந்தவங்க போகும்போது பார்த்தா சரியான பள்ளம் ஜேசிபி கிட்ட தோண்டினாலும் 25 நாள் ஆகும் அந்த தண்டி பள்ளம் தோண்ட அந்த காலத்துல ஜேசிபி அந்த தண்டி பள்ளம் அந்த தண்டி பள்ளத்தை லேசா விலகி போனோம்ல போகும்போது பீர்னு சத்தம் கடிச்சு வீர்னு சத்தம் கடிச்சு கேட்க எங்க அப்பா சொன்ன அடையிலே உள்ள ஏதோ மொசக்குட்டி கிடக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கையில இந்த தண்டி தரங்க கொடுத்து குத்தி தூக்கிட்டு வாடான்னு சொல்லி என்னையத்தையும் அனுப்பி விட்டாரு நான் படக்குன்னு பள்ளத்துக்குள்ள இறங்கி போனேன் கிட்ட போய் இறங்கி போய் பார்த்தேன் இல்ல அது மொசக்குட்டி இல்ல மசக்குட்டி பெண் பிள்ளை தூக்கிட்டு வந்து பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்குள்ள எடுத்தியா வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துக்குள்ள இருந்து வள்ளிக்கிழங்கு வரித்த குளிர் எடுத்தா வள்ளி என்ற நாமமா ஆமாங்க ஆமாங்க வள்ளிக்கு கிழங்கு எடுத்தவன் யாரா சண்டால பாவி வள்ளிக்கு கிழங்கு எடுத்தாங்கல வள்ளி கிழங்கு எடுத்தது யாருன்னு கேட்டேன் கிழங்கு ஏற்கனவே முடிச்சிருவா வள்ளிக்கு கிழங்குலாம் எடுக்கல கிழங்கு எடுத்த பள்ளத்துல பிள்ளைய எடுத்தான் அப்ப குழிக்குள்ள உள்ள பிள்ளைக்குள்ள குழி ஆமாங்க பிள்ளை குழிய பார்த்தது நீ ஏன் ஒப்பனாயா நான் தான் பார்த்தேன் ஆனா சண்டால பாவி கடைசியில பிள்ளை குழியவள பாத்துருக்க என்ன பிள்ளை குழிக்குள்ள கிடந்தது பாத்தியா நான் தான் பார்த்தேன் அளவு எப்படி இருந்தது அளவு நல்லா இருந்துச்சா உடம்பு ஓர மாதிரி இருந்துச்சா பிள்ளை குழி இல்ல நல்லாத்தான் இருந்துச்சு பாக்கும்போது சரி ஏதோ ஒரு வகையில இருந்திருக்கு கையை விட்டு எடுத்தீங்களோ முழுசா உடம்பு விட்டு எடுத்தீங்களோ தெரியல மொத்தமா தெரியும் ஏதோ எடுத்து குழியில எடுத்து வளர்த்திருக்கீங்க ஆமாங்க நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல
உனக்கு ஆள் இருக்கா? இருக்குல்ல, கூட்டிட்டு வாங்க, நான் செய்யணும். நம்ம இடத்துக்கு மேல ஊத்துல வந்து நாரத மனுஷன் வந்திருக்காங்க. வாங்க சுவாமி. ஆடிடுச்சுமா? ஆடு ஆடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஆடாதா சாமி? எனக்கு ஆடலமா? ஐயோ, நான் ரொம்ப நாளா ஆசை வச்சேன் சாமி, உங்களுக்கு எல்லாமே ஆடுமுன்னு. ஆத்தாடி, ஏன் நான் ஆட ஆரம்பிச்சா உலகமே தாங்காது. ஆடா உனக்கு தங்க ஆடுற தம்பிங்க வள்ளியம்மா இருக்காங்க, கூப்பிட்டு. சரி, நல்லா தீர்க்க சுமங்கலி பாவம் ஆளணும். இருக்கடி சாமி. இருக்க வேண்டும். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பெற்று பால்வாடி வச்சானத சொல்றீங்களா? ஒன்ன பெத்து ஒன்று போய் யூகேஜி சேர்க்குள்ள காலில் ஓட்டுக்க விகேஜி தேச்சு தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க. பார்த்தா தங்கச்சி வாடா வலிக்கண்ணு ஓடியாடா அழகு புள்ள. மழை அடிக்கிறடி குடிக்குதடி